திருச்சிற்றம்பலம். சங்கிலியார் பரமனை பணிந்து, அம்பிகை மகிழும் அண்ணலே, இந்த ரகசியத்தை கூறியதால் என் அடிமை தவமுடையது என்று மகிழ்ந்து போற்றினார். மாதுரு கூரன் மறைந்தார். மாதரசி கண்விழித்து எழுந்தனர். கனவில் கண்ணுதற் கடவுள் அருளிய திருவருளை எண்ணி அதிசயித்தனர். தன் அருகில் துயிலும் பாங்கியரை எழுப்பி தன் கனவு நிலையை கூறினார். பாங்கியர் கேட்டு பரிவும் பயமும் எய்தினர். திருப்பள்ளி எழுச்சிக்கு மலர் தொடுத்து கொடுக்கும் வைகரை பொழுதும் அணுகியது. சங்கிலியார் சேடியருடன் நீராடி திருக்கோயிலுக்குள் சென்றனர். தம்பிரான் சோழரும் அதே சமயத்தில் சபதம் புரியும் பொருட்டு அடியார்களுடன் இவருடைய வரவை எதிர்நோக்கி நின்றார். சங்கிலியார்பால் சென்று இறைவனது திருவருள் திறத்தினை கூறினார். சங்கிலியார் உடன்பட்டார். மறுமொழி ஒன்றும் கூறாது நாணத்துடன் ஒதுங்கி திருக்கோயிலுக்குள் உள்புகுந்தனர். ஆரூரர் அவர் பின் சென்று, அனங்கரசே, நான் உன்னை பிரியன் என்று சபதம் புரிய சிவமூர்த்திக்கு முன்வருக என்றார். சங்கிலியாருடைய தாதியர்கள் கனவு நிலையை கேட்டவர்கள் ஆதலின் சுந்தரரை பணிந்து கூறுவார்கள். ஐயனே, தாங்கள் இதற்காக இறைவர் திருமுன்பு சபதம் செய்வது தகாது என்றனர். வன்தொண்டர், மணிகண்டர் செய்வதை அறியாது, பெண்மணிகளே, யான் வேறு எங்கே சபதம் செய்ய வேண்டும் கூறுங்கள் என்றார். சேடியர், மகிழின் கீழ் சபதம் புரிந்து கொடும் என்றனர். ஆரூரர் அது கேட்டு மனம் மருண்டார். இனி இதனை மறுக்கீழ் திருமணம் நிகழாது, ஆதலின் உடன்படுவோம் என துணிந்தார். சரி, மகிழடிக்கு செல்வோம் என்று சங்கிலியாருடன் சென்றார். மலர் மனம் நிறைந்த மகிழ மரத்தை மும்முறை வலம் வந்து, உன்னை நான் பிரியேன் என்று சபதம் புரிந்தார். பரமன் ஆணையினாலே பாவியன் இது கண்டேன் என்று சங்கிலியார் மனம் கலங்கினார். திருநாவலூர் சபதம் செய்த பின் திருக்கோயிலுக்குள் சென்று எழுத்தறியும் பெருமானை இறைஞ்சி, எம்பிரானே, நீர் செய்தது மிகவும் அழகாக இருக்கின்றது என்று கூறி சென்றார். வன்தொண்டர் சென்ற பின் சங்கிலியார் மலர் மண்டபம் போய் திருமாலை தொண்டினை செய்து பரமனை பணிந்து விடியும் முன் தமது கன்னிமாடம் சேர்ந்தனர். அன்றிரவு திருவொற்றியூரில் உறையும் திருத்தொண்டர் கனவில் மாணிக்க தியாகர் எழுந்தருளி நமது கட்டளைப்படி நம்பிய ஆரூரனுக்கு சங்கிலியை உலகறிய திருமணம் செய்து கொடுப்பீராக என்று பணித்தருளினார். மண்ணிறைந்த பெருஞ்செல்வ திருவொற்றியூர் அன்பர்கள் மறுநாள் மகிழ்ச்சியுடன் விண்ணவர் பூமழை பொழிய கண்ணிறைந்த பெருஞ்சிறப்புடன் கல்யாணம் செய்தனர். கண்ணுதலால் சங்கிலியாரை மணந்து கொண்ட வன்தொண்டர் அம்மாதரசியுடன் கண்டு கேட்டு உண்டு உயர்த்து உற்ற காதலுடன் வாழ்ந்தார். இன்பமுடையாருக்கு ஊழி ஒரு கணமாகும், துன்பமுடையாருக்கு ஒரு கணம் ஊழியாகும். பேரின்பமுற்று பிறை சூடி பெருமானை வழிபட்டு சில காலம்